Hey guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் இன் another video. So நம்ம machine learning course கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம் and அதில் நம்ம பாண்டாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ரைட்? ஒருவேளை நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா சொல்லிடுறேன். என் சேனலில் பிளேலிஸ்ட் செக்ஷனில் போங்க, ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நான் machine learning by CodingAnnaன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருப்பேன். அதில் நம்ம machine learning டீச் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் ஃபார் ஃப்ரீ இன் தமிழ், ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம இப்போ ரீசெண்டாக பாண்டாஸ் டியூட்டோரியல் கம்ப்ளீட் பண்ணோம் அண்ட் இப்போ நம்ம NUMPY ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி NUMPYனா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாம் பார்ப்போம். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட் பற்றி ஐடியா இல்லைனா இந்த பிளேலிஸ்ட் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? என் சேனலில் பிளேலிஸ்ட் செக்ஷனில் இருக்கும். ஓகே, அண்ட் கைஸ், வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைக் போட்டுருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பண்ணிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஃப்ரீ கண்டென்ட் உங்களுக்கு தமிழில் வேறு எங்கேயும் கிடைக்காது. ஸோ எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி இந்த NUMPY அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இந்த NUMPY அப்படின்றதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் பைத்தன், சரிங்களா? ஸோ மஷின் லேர்னிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவோம், அடுத்து அந்த டேட்டாவை நம்ம நல்லா க்ளீன் பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த பாண்டாஸ் இந்த மாதிரி லைப்ரரிஸை வச்சு கரெக்டாக ஸோ ஃபில்டர் பண்ணுவோம் அப்படின்னு போட்டுருவோம். அடுத்து இந்த டேட்டாவை வச்சு ஒரு மஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ ஒரு மஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணுவோம் அண்ட் தென் அதை வந்து நம்ம டிப்ளாய் பண்ணுவோம். இதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன், ஸோ நான் திரும்பியும் ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த மஷின் லேர்னிங் மாடல் உருவாக்குற இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா NUMPY எங்கே யூஸ் ஆகும்னா, உங்கள் டேட்டாவை வச்சு நீங்கள் ஒரு மஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணுவீங்களே. இப்போ பாருங்கள், இதெல்லாம் எதில் நடக்கும்? உங்கள் கம்ப்யூட்டரில் தான் நடக்கும், ஓகேங்களா? உங்கள் கம்ப்யூட்டருக்கு என்ன புரியும்? நீங்கள் சும்மா ஏதாச்சும் டேட்டா தந்துட்டிங்கன்னா அது புரியுமா? புரியாது. கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன புரியும்னா நம்பர்ஸ் தான் புரியும், 0s and 1s இந்த மாதிரி விஷயங்கள் தான் புரியும், சரிங்களா? ஸோ பேசிக்கலாக நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வச்சு மஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் சும்மா உங்களுக்கு மேலோட்டமாக ஐடியா கொடுக்குறேன், ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நடக்கும் சம்திங். நம்ம டேட்டாவை கொஞ்சம் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். அந்த நம்பர்ஸை வச்சு நம்மளுக்கு மஷின் லேர்னிங் மாடலுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம சம் மேத்ஸ் அண்ட் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு நம்ம மாடலை ட்ரெயின் பண்ணிக்குவோம் அண்ட் அடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், சரிங்களா? ஸோ அந்த நம்பர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நம்பர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் க்ரியேட் பண்ணுறது, அந்த நம்பர்ஸை மேனிப்புலேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த NUMPY அப்படின்றது யூஸ் ஆகும். இந்த NUMPYல வந்து நம்ம NUMPY அரேஸ் க்ரியேட் பண்ணுவோம், ARRAY அரே பற்றி உங்களுக்கு நீங்கள் வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருந்து ஒரு வேளை வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஐடியா இருந்திருக்கும். பட் நீங்கள் வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருந்து வரல, நீங்கள் பைத்தன் தான் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் பைத்தனில் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று லேர்ன் பண்ணியிருப்பீங்க. லிஸ்ட்டுனா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம சும்மா ஏதாச்சும் வேல்யூ போடுவோம், 1 2 அப்புறம் ஏதாச்சும் பேர், லெட்ஸே என் பேர் போட்டுறேன், கிஷன் அப்படின்னு போட்டுறேன், சரிங்களா? ஸோ லிஸ்ட்னா இந்த மாதிரி தான் சம்திங் இருக்கும், கரெக்டாக? ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஏதாச்சும் வேல்யூஸ், நிறைய வேல்யூஸ் இருக்கும். இதுதான் லிஸ்ட்டு. லிஸ்ட்டுக்கும் அரேக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. லிஸ்ட்டுனா நீங்கள் அதுக்குள்ளே என்ன வேணாலும் போட்டுக்கலாம், அதுக்குள்ளே ஒரு இன்டீஜர் கூட இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்கு கூட இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் அரேனா அப்படி இருக்காது. அரேனா அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூ தான் இருக்கணும். அதாவது ஒரு அரே உருவாக்குறேன்னா அதில் வெறும் இன்டீஜர்ஸ் மட்டும்தான் இருக்கணும், இல்லை வெறும் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும்தான் இருக்கணும், சரிங்களா? வெறும் ஸ்ட்ரிங்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அரேக்கும் லிஸ்ட்டுக்குமான வித்தியாசம். பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் இந்த ரெண்டுக்கும் ஸ்பீடில் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது, ஓகேங்களா? லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும் எல்லாம் பண்ணுறதுக்கு, அரேயெல்லாம் ஸ்பீடாக பண்ணிடும். அண்ட் அதுவும் NUMPY அரேன்னு பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் பண்ணிடும். ஏன் தெரியுமா? ஏன்னா NUMPY வந்து சியில் எழுதியிருக்காங்க. சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ NUMPY வந்து பிஹைண்ட் த சீன்ஸில் பின்னாடி பார்க்கும்போது அது சியில் தான் ரன் ஆகும். அண்ட் சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட், ஓகேவா? பைத்தனை விட ஃபாஸ்ட்டு தான், ஆமாம். அண்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட்னஸ் தேவை, ஏன்னா நம்ம நிறைய டேட்டாவோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், கரெக்டாக? அதனால் ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதாங்க இது உங்களுக்கு ஓவரால் ஐடியா கொடுத்துட்டேன், ஓகேங்களா? NUMPYயை வச்சு நம்ம அரேஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவோம், அதை வச்சு சம் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அண்ட் அது வந்து நம்ம நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம மஷின் லேர்னிங் மாடலை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம், சரிங்களா? இது வந்து மேலோட்டமாக ஐடியா கொடுத்துட்டேன். அண்ட் ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் புரியலை அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க, ஓகேங்களா? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ அதை நம்ம பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் டு NUMPY. அண்ட் இந்நேரம் நான் அடுத்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருப்பேன், சரிங்களா? ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை போய் பார்த்துக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் அடுத்த வீடியோலாம் வந்திருக்கும்.
சரிங்களா? அண்ட் கைஸ் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அதில் நான் ஏதாச்சும் என்னோட ஜிம் அப்டேட்டு ஏதாச்சும் நான் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருப்பேன் சரிங்களா? என்னோட செகண்ட் சேனல் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் அதில் நம்ம சும்மா ஃபன் பண்ணுவோம், லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் நான் அந்த சேனலில் தான் போட்டுட்ருக்கேன். ஏதாவது ரீசெண்டாக ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போட்டேன், சும்மா ஏதாச்சும் vlog மாதிரி ஏதாச்சும் என் லைஃப்பில் என்ன போயிட்டுருக்குன்றது சும்மா அன்ஃபில்டர்டாக பெருசாக ஒன்றும் எடிட்டிங்கெல்லாம் பண்ணாமல் நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வேர் வி வில் ஆக்சுவலி ஸ்டார்ட் ப்ரோக்ராமிங் இன் NUMPY. அப் டு தட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடிங் அண்ணா.